ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டியூட் ஆஃப் வார்ஸ்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போங்க கைஸ். இந்த கேமுக்கு பார்த்து வரும் வந்தாச்சா? சரி வாங்க கைஸ் போவோம். வீடெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. சரி வாங்க கைஸ் பேசி அதாவது இப்போ நான் வாய்ஸ் எடுக்க முன்னாடியே கொடுத்துருந்தேன் கைஸ், அது டெலிட் ஆகிடுச்சு. அது மாதிரியமாக வாய்ஸ் கொடுக்க வந்துருக்காங்க கைஸ். லேட்டாக இருக்குது. சிவாங்க போகலாம். சிவாங்க இந்த கால் கட்டிட்டு இந்த வேன் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். டேய் இந்த ஆக்சிடென்ட்டு நீங்களே பண்ணிக்கிறீங்க, எப்பயும் அதை நான் தானே பண்ணுவேன். சிவாங்க இங்கே லெமன் ஜூஸ் கடை இருக்குது. சிவாங்க இந்த ஜூஸ் பண்ணுவோம். டேய் ஒரு ஜூஸ் கொடுங்கண்ணே. டேய் தம்பி, டோனட்டெல்லாம் கீழே வந்துச்சு பாருங்க, அதுக்கு காசு கொடு. டேய் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு எங்கிட்ட போல கீழே போட்டுட்டியா? போச்சு. ஸ்லோ மோஷன் வாங்கிட்டு கைஸ். வாங்க போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம எங்கே போகலாம்? இப்போ நம்ம மிஷின் இருக்குங்க கைஸ். சரி இப்போ நான் நடுவில் பேசாமல் இருக்குதுக்கு காரணங்க இருக்குது கைஸ். அது என்ன காரணம்னு கேட்குறீங்களா? இது நல்லா இது காலையில் அடிக்கலை சேராக $3 விற்கவே மாட்டேன்டா. டே $3 போய் விற்கலாம். வச்சுக்கலாம். சரி இப்போ நம்ம மிஷின் கேமரா சேஞ்சில் இருக்குது கைஸ். இந்த கேமை பார்த்து இன்னும் நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது கைஸ். அதனால் பார்த்துலேயே வைக்க போகலாம். சரி இவங்கிட்ட தானே எங்கேயோ மிஷின் இருக்கும். மிஷின் எங்கடா? இங்கே ப்ளூ கலர் சிம்பிள் காட்டுமே. டேய் மிஷினை கொடுடா. மிஷின் காசுலாம் வச்சுக்கான்ப்பா. சரி வாங்க கைஸ். பாட்டெல்லாம் இருக்குது. டேய் இவங்கிட்டனா மிஷின் இருக்குங்க கைஸ். ஆனால் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கலாமா? டேய் மிஷினை கொடுடா. மிஷினை எங்கே போய் எடுக்கிறது? இங்கே வேன் இருக்கு, இந்த வேன் எடுத்துகிட்டு போவோம். போடா தம்பி, என்னங்க போக மாட்டேங்கு. பூஸ்டெல்லாம் போட்டு கொடுத்தா கூட போக மாட்டேங்கு. பூஸ்டர்லேயே போட்டதான் போக மாட்டேங்குங்க. என்ன இந்த வண்டி வேஸ்ட்டு வண்டியாக இருக்குது. சிவாங்க ஏதாச்சும் வண்டி கட்டிக்கிடான்னு பார்க்கலாம். கேரக்டராக இருக்குது கைஸ். பேட் இருக்கு. கால் போடு. டே கால் கொடு. டே கேங்கிஸ்டா கால். கேங்கிஸ்டால் கைஸ் இந்த கேமில் நம்ம அதனால் நம்ம கேங்ஸ்டல் மாதிரி நடந்துக்கணும். டே இவங்கிட்ட மிஷின் தானே இல்லை கைஸ். ஆனால் என்ன கைஸ் நம்ம பக்கத்தில் அவன் உட்காந்துட்டு இருக்கலாம். டே அப்போ நீயே வண்டியை ஓட்டுதான், நான் எதுக்கு தேவையான வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கேன். நம்மளே என்கிட்ட ஒரு லொக்கேஷனை செட் பண்ணி கொடுத்துட்டு அங்கே போடா தம்பி அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு நல்ல அப்டேட்டை கொடுத்தானுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வேணால் கொடுக்கலாம். டேய்
சேரில் உட்காந்துட்டுருக்காங்க. போட் 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 ஃப்ளைக் மேலே அடிக்க கேங் சொல்கிறேன் நான். போட்டு அங்கே பேக்கில் போட்டு இவன் பாருங்க கேஸ் மண்டியில் எல்லோ கலர் மாஸ்க்கு போட்டுட்டு கையை ஓங்கிட்டு வாங்க. டேய் காலை கொடுதா கேங்கு சார் நம்ம கேங்ஸ்டார் தான். நம்மளுக்கு அந்த மிஷின் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நம்ம பலந்தே போயிட்டேங்க. போலீஸ் ஸ்டேஷன்னா இனிமேல் மிஷின் வரும். மிஷின் மாட்டோம். படிக்கட்டு இங்கே தான் இருக்கும். படிக்கட்டு இங்கே இருக்குது பாருங்க. போட்டு எப்படி பாருங்க விஷ். ஜெயக்கு நீ பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நான் உனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சொல்லட்ட கேளு. இப்போ நான் இந்த ஜெயிலுக்கு எப்படி வந்தேன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு பேங்க்கு கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலில் அந்த வீலெல்லாம் காணும். அப்போ நாங்கள் பார்த்தோம் ஒரு மண்டபம் எங்கள் வீலெல்லாம் எடுத்து போயிட்டு இருந்தான். ஆனால் அந்த டாக்ஸியை வந்து பிக்கப் பண்ணிடுச்சு. அப்புறம் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் செம்ம கோபம் வந்துச்சு. அப்போன்னு பார்த்தா ஒருத்தன் பைக்கில் போயிட்டு இருந்தான். சரி இதாண்டா நானும் அந்த பைக்கை பிடிச்சி வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போன்னு பார்த்து எல்லா போலீஸாக வந்துட்டானுங்க. நானும் என் பைக்கை வேகமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஹெலிகாப்டரில் வந்துட்டு இருந்தான். ஆனால் என்னோட இன்னொன்று ஃப்ரெண்டு நீ ஏமாற்றி அவன் மட்டும் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஜெயிலுக்கு வந்தேன். எல்லா போலீஸும் என்னை சுட்டு போட்டுட்டானுங்க. நான் இந்த பக்கம் ஓடலான்னு பார்த்தேன். சரி அந்த பக்கமாச்சும் ஓடலான்னு பார்த்தேன். எல்லா பக்கமும் பிடிச்சிட்டானுங்க. இப்போ தெரியுதா நான் எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்தேன்னு. கேர்ஃபுல்லாக கேட்டுக்க டியூட். என்னோடய ஃப்ரெண்டு கிளின்னு ஒருத்தர் இருக்கலாம். அவன்கிட்ட போய் கேளு. அவன் லீஃப் பார்க்கில் போய் இருப்பான் ஒரு வீட்டில். அவன்கிட்ட போய் கேளு. அவன் டாக்டர் கிளினா வாங்க கெஸ்பான். எங்களோட டோர் இருக்குது. இவன் வாட்டர் லிஸ்ட்டு 50,000மா? இந்த கேமில் 50,000 இருந்தால் என்ன உங்களோட. சரி வாங்க போலீஸ்காரருக்கு போர்டு. போலீஸ்காரில் ஏறி போனாங்க கைஸ். சரி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க கைஸ். அந்த கிளியோட வீடு இங்கே தான். எங்கே பார்த்தாலும் மலமாக வச்சுக்கானுங்க. இப்போ எப்படி மனுஷன் ஒருத்தர் தாண்டி லோட்டரில் போகிறதான்னு சொன்னீங்கன்னா லோட்டரி ரொம்ப சின்ன லோட்டர் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம பயங்கர வேகமாக வந்துட்டுருக்கோம். பிளேக்கு போச்சேன் இங்கே எங்கேயோ போடுது. அங்கே தான் நான் பிளேக்கு போச்சேன். இந்த கிளியில் எங்கே இருக்கான்? கிளியில் எப்படா நாங்கள் கால் போக மாட்டேக்கு. இங்கே தான் இருக்கலாம் கிளியில். கிளியில் ஜாக் அவன் என்னை பற்றி சொல்லிப்பான்னு நினைக்கலாம். நான் அப்படி பண்ணுவேன். இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு கால் இருக்குது. அந்த காலை போய் எடுத்துட்டு வா. காலை போய் எடுத்துகிட்டு வானே இங்கே விடு. அதுக்கப்புறம் நான் உனக்கு இன்னொரு மிஷினை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க போகலாம். இங்கே சரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன். பின்னாடி தான் அந்த கால் இருக்குன்னு சொன்னான். எங்கடா வந்துச்சு.
என்ன விஷயம் என்னென்னமோ எழுதி வச்சுக்கிறானுங்க ஷர்ட்டில். என்னடா எழுதி வச்சுக்கிறானுங்க எனக்கு சுத்தமாக புரியாது. உங்களுக்கு புரிஞ்சாகமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னதுதான் ஏன் எழுதி வச்சுக்கிறானுங்க. சரி அந்த கிளிக்கிட்ட போவோம். கிளியில் இந்த கிளியில் அந்த கேமை வந்து நான் 3 பார்ட் வரைக்கும் இந்த கேமை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். அதாவது இந்த கேமை நான் 3 பார்ட் வரைக்கும் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இந்த இதுலேருந்து பார்ட் 1 மட்டும் தனியாக எடுத்து இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க. சேவ் ப்ராசஸ் வந்துச்சா? ஸோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம் கேமை. சரி சரி வாங்க பேசுவோம். என்கிட்ட போய் பேசுதாட்ட. ஏய் ரொம்ப நன்றி. இப்போ நான் உனக்கு $500 தரேன். ஆனால் நீ இந்த லேஸை ஜெயிக்கணும். அதாவது நான் அடித்த ரெக்கார்டோடு நீ இந்த ரெக்கார்டை தாண்டணும். அப்படி தாண்டனா நான் உனக்கு $500 கொடுக்கலாம். வாங்க போவோம். டே நாங்கள் சிவன் ஷர்ட்டில் போய் மாட்டிக்கிட்டோம். போடா தம்பி இங்கோ அதை போய் இங்கலா போச்சுடா எங்கடா ஆழமாக்கு இடத்துல போட்டுக்கிட்டு நான் இடத்துல போயிட்டே இருக்கான். பார்த்து இங்கே திரும்ப சொல்லணும். திரும்ப அங்கே இங்கேயே திரும்பணுமா? இந்த கால்வாலை கிட்டா அடிச்சு தள்ளுது. கடுப்பு ஏற்றுது இந்த கால்வா. இங்கே அட்டு எங்கடா அட்டு போடு எங்கடா அட்டு. ஐயே நான் இங்கே மாட்டிக்கிட்டேனே. போடாட்ட சீக்கிரம் போ. எத்தையுமால போ. இது ஃபஸ்ட்டு ட்ரையை முடிக்க முடியாதுங்க. செகண்ட் ட்ரையை வேணால் பார்ப்போம். போவோம். போடா தம்பி போ. ஏன்டா நான் தான் சொன்னேன்னு இது ஃபஸ்ட்டு ட்ரையில் முடிக்க முடியாதுன்னு. அடா பாருங்களா. ஆனால் என்கிட்டயே வருவீங்களாடா. ரொம்ப கடுப்பேட்டானுங்களே. போடட்டும். அந்த பாருங்களா இங்கே வச்சுக்கணும். ஏதாவது லாஸ்ட்டாக இன்னொன்னா போச்சுடா. இப்படிதான் ஆகுது. சரி வாங்க அந்த இதை முடிச்சுட்டேன். நம்மளுக்கு $500 கொடுத்துருந்தான். ஏய் நீ தானே கிரேட்டாக பண்ணாம. இப்போ நான் உனக்கு 3 பீஸ் ஆஃப் ஹேக்கிங் டேஸை கொடுத்துருக்கிறேன். அந்த போய் நீ கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஒரு இடம் ஃபேக்ட்ரியாக இருக்குது, இன்னொன்று இடம் மார்க்கெட்டில் இருக்குது, இன்னொன்று இடம் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது. போய் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வா. ஜாக் கேம் சேவ் பண்ணிக்கலாம். சரி அடுத்த பாட்டில் முடிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி பை கைஸ், பாய். Bye guys.